ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த சுதந்திர தின விழாவை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். 1947 நம்மளுடைய தேசிய கீதம் அன்றைக்கி பாடப்படலைங்க. 1950 தான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதி ஜனகணமன பாடல் பாடப்பட்டதுங்க. வந்தே மாதரம் இன்றைக்கி பாடப்பட்டிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். 150 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த நினைவை போற்றும் வகையில் தான் இன்றைக்கி வந்தே மாதர பாடல் பாடப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லாத இன்றைக்கி ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னென்னா, நம்ம பிரதமர் உரையில் 22 மொழியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்க. இது ஒரு பெருமையான விஷயங்க. அப்புறம் முதல் சுதந்திர தின விழா அப்போது காந்தி அந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்கலைங்க. ஏன்னா கல்கத்தாவில் மத கலவரம் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த மத கலவரத்தை நிறுத்தத்துக்காக அவர் அங்கே போனாருங்க. அதனால் அவர் பங்கேற்கவில்லைங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மூவண்ண கொடி, அந்த கொடி நம்ம திருப்பூர் மாவட்டம் கொடிவேரி அணையிலிருந்து தயாரிக்கப்பட்ட காதி பட்டு நூலுங்க. அது நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய தமிழ்நாட்டின் பெருமையும் பறைசாற்றுதுங்க. அப்புறம் நம்மளுடைய மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட பெரிய மாவீரர். அவர் ஆகஸ்ட் 31, இந்த சுதந்திர தின மாதமான ஆகஸ்ட் 31 அவருடைய நினைவு நாளுங்க. இதுவும் ஒரு சிறப்பு கூடுதுங்க இந்த மாதத்தில். அப்புறம் ஃப்யூச்சர் சுதந்திர தின விழா கொண்டாடுறோம். ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பசுமையாக இருக்கணும். இளைஞர்களை அதிகமாக நாட்டுப்பற்றோடு ஈர்க்கணும். அது மட்டும் இல்லாத சமூக சேவைகள் முன்னிறுத்தி நாட்டையும் முன்னேற்ற பாதையில் வழி நடத்தணும். நம்ம வெறும் கொடியை மட்டும் இந்த சுதந்திர தின விழா அப்போ கொடியை மட்டும் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு வருஷமும் நாட்டில் உழைக்கிற உறுதிமொழியை நம்ம எடுத்துக்கணுங்க. அப்புறம் பெண்களுக்காக எங்களுக்காக நாங்கள் பேசாமல் இருக்க முடியுமா? இந்த சுதந்திர தின விழாவப்போ பெண்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சமத்துவத்தை மேம்படுத்தணுங்க. அப்புறம் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கான ஒரு பங்களிப்பு இருக்கணுங்க. கல்வி, வேலைவாய்ப்பு, தலைமை பொறுப்புகள், இது மாதிரி விஷயத்துலலாம் பெண்கள் முன்னேற்றம் அதிகமாக இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றோம். பெண்களுடைய முன்னேற்றமும் பெண்களுடைய சுதந்திரமும் மேலும் மேலும் பாதுகாக்கப்படணும், வழி நடத்தப்படணும். அதுதாங்க ஆசை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். தேங்க்யூ.